தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லதமச்சி. இங்க தெரிதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்ன விதத்தில் செய்யலாம், அப்படி செய்யும் போது என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன லாபம் வரும், இதிலிருந்து ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தேர்வு செய்து அதை எல்லாருக்குமே சொல்லி ஒரு கூட்டணியாக எல்லாரையுமே ஒரே மனநிலைமையுடன் நின்று போராட வைப்பதுதான் ஒரு தலைவனுடைய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆரன் கவ் அவர்கள் மட்டும்தான் இங்கே தலைவரா? ரஹ்மான் அவர்கள் தலைவர் கிடையாதா? ரஹ்மான் அப்படின்னு சொல்லும்போது பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான், அங்கே நடந்த அந்த பிரச்சனை என்ன, இதன் வழியா ரா அப்படிங்கிற நம்முடைய உளவமைப்பு செய்த சின்ன சின்ன உதவிகள் என்ன? ஆரன் கவ் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியாம சில விஷயங்களை செய்தார்களே, அது இந்த உலகத்திற்கு தெரியுமா? இங்கே பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு இந்தியா காரணம் அப்படின்னு சொல்ற போய் பார்ட் 9 நொறுக்கப்பட்டது. ஆனா இன்றைய ஒரு பதிவில் புதிய ஒரு தலைவர் நமக்குள் கிடைக்க போகிறார். அவர் யார் என்பதை இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். இது ரா பாகம் 10. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி மூணு இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ரா அப்படிங்கிற உளவமைப்பு ஏற்பாடு இல்லாட்டி உருவாக்கப்படுகிறது. 1971 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ராவின் சார்பாகவும் இந்திரா காந்தி அம்மையாருடைய சின்ன முடிவு காரணமாகவும் ஆபரேஷன் கங்கா அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் செய்யப்படுகிறது. 1971 மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இந்த 3 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ 1971 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நம்முடைய விமானத்தை பாகிஸ்தானை சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ராவினுடைய சீரீஸ்ல பார்த்துட்டோம். பார்க்காத நபர்களுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லையும் அதே வீடியோ வரும். ஸோ இந்த ஆபரேஷன் கங்கா வழியாக இந்திரா காந்தி அவர்கள் எங்க நாட்டுக்கு மேல இனி பாகிஸ்தானுடைய விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை போடுறாங்க. உலக நாடுகளால எதுவுமே பேச முடியல. ஏன்னா நம்ம விமானத்தை பாகிஸ்தானுடைய உளவமைப்பு, பாகிஸ்தானுடைய உளவாளிகள் கடத்தி அங்க போய் எரிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் உலக நாடுகள் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய சிங்கங்கள் இங்க கொஞ்சமா நாம விரித்த வலையில் பாகிஸ்தான் வீழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல ஆரன் கவ் அவர்களாக இருக்கட்டும், பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், யாருமே நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சந்தோஷத்துல இல்ல. ஆரன் கவ் அவர்கள் பாகிஸ்தானுக்கும், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் நிறைய உளவாளிகளை அனுப்பினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த உளவாளிகளிடமிருந்து சின்ன சின்னதா உளவு செய்திகள் வருகிறது. குறிப்பா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு உளவாளி ஆரன் கவ் அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, பாகிஸ்தானுடைய விமான நிலையத்திலிருந்து அடிக்கடி விமானங்கள் இலங்கைக்கு பறந்து செல்கிறது, என்னமோ இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க அப்படிங்கிறது தான். இலங்கையிலும் ரா அப்படிங்கிற அமைப்புக்கு உளவாளிகள் இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு போன் வருது. யாருக்கு? ஆரன் கவ் அவர்களுக்கு. இங்கே நார்மலா பாகிஸ்தானுடைய விமானம் வந்து செல்கிறது, ஆனா பொதுவா உங்களுடைய கட்டளை இல்லாமல் விமானம் இங்கே தரை இறங்காது. இப்போ விமானங்கள் தரை இறங்குகிறது. அப்படி தரை இறங்கும் போது அங்கே நிறைய விதமான பொருட்கள் என்பது சேர்க்கப்படுகிறது, என்னமோ விஷயம் இருக்கு, கொஞ்சமா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுதான். ஆரன் கவ் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக இதெல்லாம் ஆபரேஷன் சர்ச் லைட்டுக்கு முன்னாடி நடக்குது, அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்குது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு பிரச்சனை செய்ய போறாங்க, நாங்க ஆட்களை, மனிதர்களை அங்கே அனுப்புகிறோம். வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு, இப்போதைய பாகிஸ்தான்ல இருந்து இப்போதைய பங்களாதேஷுக்கு மனிதர்களை அனுப்புகிறோம் அப்படிங்கிற பெயரில் மனிதர்கள் செல்லக்கூடிய விமானத்தில் ஆயுதங்களை கடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. அந்த ஆயுதங்கள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ராவினுடைய உளவமைப்பு. உடனே இந்த விஷயத்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் ஆரன் கவ் மற்றும் பானர்ஜி அவர்கள் ஒரு சின்ன செய்தி வழியாக அறிவிக்கிறார்கள். பானர்ஜி அவர்கள் யாருக்குமே தெரியாம பங்களாதேஷுக்கு போறார், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போறாங்க. அங்க போய் ரஹ்மான் அவர்களை சந்திக்கிறாங்க. இது நடப்பது 23ஆம் தேதி. அப்படி ரஹ்மான் அவர்களை சந்திக்கும் போது பானர்ஜி அவர்கள் சொல்றாங்க, 25ஆம் தேதி உங்களுடைய நாடு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறது அப்படின்னு சொல்லி. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் அவர்கள் கேட்கும்போது, நாங்க சின்னதா எங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது டெக் இண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க,
இந்த டெக் இண்ட் அப்படின்னா டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். இதன் பிறகுதான் அது சிக்னல் இண்டாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் பார்ட் 8லயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ டெக் இண்ட் வழியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரேடியோ கம்யூனிகேஷனை உற்று கவனித்த ராவுக்கு 25ஆம் தேதி அவங்க ஆபரேஷன் சர்ச்லைட்டை நடத்த போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டது. கரெக்டா 25ஆம் தேதி இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன போது கூட முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க, என்னால் இந்த நாட்டை விட்டு ஓடி வர முடியாது, என் மக்கள் எனக்காக இருக்காங்க, அந்த மக்களுக்காக என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க. சரி ரஹ்மான், உங்களுடைய உடம்பை நல்லா பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கார்ல நீங்க பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக கார்ல பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு உளவு செய்தியும் கிடைத்தது. கரெக்டா ரஹ்மான் அவர்களுடைய கார்களில் குண்டுகளை வீச சொல்லி இருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவம். அதுவும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போராளிகளே ரஹ்மான் அவர்களை கொன்று விட்டார்கள். அதனால வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானை மொத்தமா முழுங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய கணக்காக இருந்தது. ஸோ நீங்க கார்ல பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னே அடுத்த ஒரு தினங்களுக்கு ரஹ்மான் அவர்கள் எங்கேயுமே போகல, வீட்டிலே இருக்காங்க. 10:30 மணிக்கு ஒரு ரேடியோ வழியாக ரஹ்மான் அவர்கள், அதாவது 25ஆம் தேதி 1971 மார்ச் மாதம் ஆபரேஷன் சர்ச்லைட் 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 10:30 மணிக்கு ரஹ்மான் அவர்கள் ரேடியோ வழியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நம்ம பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடாக உருப்பெற்று விட்டோம், இனி நம்முடைய நாட்டை காப்பாற்ற நீங்கள் போராடுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு 7.5 கோடி மனிதர்களுக்கு பரப்பப்படுகிறது. 7.5 கோடி மனிதர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ 10:30 மணிக்கு கரெக்டா ரஹ்மான் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் பாகிஸ்தானுடைய வெஸ்ட் பாகிஸ்தானுடைய ஆர்மி. அவங்கள வந்து பார்க்கும்போது ரஹ்மான் அவர்கள் கையை தூக்கி, நான் சரண்டர் ஆயிட்டேன், ஆனா அதே நேரத்தில் என்னுடைய மக்களை எதுவுமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய மக்கள் கொல்லப்படுவதை நீ பார்க்கத்தானே போகிறாய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ரஹ்மான் அவர்களை கைது செய்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் குவிக்கும் போது 1 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் இந்தியாவின் பக்கம் வராங்க. வேற வழி இல்லை, இந்தியா தான் அவங்களுடைய நட்பு நாடு, அண்டை நாடு அப்படின்னு சொல்றதுனால 1 கோடி மனிதர்களுக்கு உணவு, உடை, அங்க இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனை, இது எல்லாமே பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அங்க நடக்கிற யுத்தம் இந்தியாவுக்கும் வரக்கூடாது. இந்திரா காந்தி அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. உலக நாடுகளிடம் இதை எடுத்து சொல்லலாமானா அமெரிக்கா அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யாவிடம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவுக்கு உதவுவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்திரா காந்தி அவர்களிடம் முப்படையும் சேர்ந்த தளபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம போருக்கு போக வேண்டாம், இப்ப போருக்கு போனோம்னா கண்டிப்பா நமக்கு பலவிதமான ஃபெயிலியர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த RN கவ் அவர்கள், இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், அப்படின்னா என்னுடைய பங்கு என்ன, உளவமைப்பின் பங்கு என்ன அப்படின்னு சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்திரா காந்தி அவர்களும் இப்போதைக்கு போர் வேண்டாம், எப்படியாவது சமாதான பேச்சுவார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி பல கட்டமாக பல நாடுகளுக்கும் பலவிதமான தலைவர்களுக்கும் அழைப்புகளை கொடுக்கிறார். இந்த அழைப்புகளுக்கு மத்தியில யஹூ கான், அதாங்க பாகிஸ்தானுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர், சீனாவினுடைய மாவோ மற்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள், இந்த 3 நபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். நம்ம 3 பேரும் இந்த போர்ல ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான ஒரு கூட்டு. ஸோ சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு எதிராகவும் பங்களாதேஷுக்கு எதிராகவும் திரும்பி நிற்கக்கூடிய இந்த தருணத்தில தான் என்கிற அமைப்பு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. முப்படைகளும் உங்களுடைய ரிப்போர்ட்டை தயாராக்குங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் அதாவது RN கவ் அவர்கள் ஆபீஸை விட்டு வெளியில போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராவினுடைய அதிகாரிகளுக்கு அழைப்புதல் என்பது போகிறது, சீக்கிரமா வாங்க, சின்னதா ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. RN கவ் அவர்கள் சொல்றாங்க, எப்ப வேண்டுமானாலும் நமக்கு பெரிய ஒரு தடை வரலாம். யாருக்கு? அப்படிங்கிற அமைப்புக்கு தடை வரலாம். அப்படி தடை வருவதற்கு முன்பாகவே நாம சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, போடுங்கடா ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை தயார் பண்ண சொல்றாங்க. இப்போ முப்படைகளுடைய அந்த தளபதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்டை இந்திரா காந்தி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்லாம் நடக்கும்போது பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகி விட்டதாக ரஹ்மான் அவர்கள் சொன்னார்களே, ஆனா ரஹ்மான் இப்போ சிறையில் இருக்கிறார். அவருக்கு பதிலா பங்களாதேஷை யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா தஜுதீன் அகமது மற்றும் சயீத் நஸ்ருல் இஸ்லாம் அவங்கள தான். ஸோ இந்த தஜுதீன் மற்றும் இஸ்லாம் அவர்களும் எங்க வராங்கன்னா இந்தியாவுக்கு கரெக்டாக மார்ச் மாதம் 30ஆம் தேதியே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து எங்களுக்கு அரசியலாக நாங்கள் அகதிகளாக இங்கே இருக்கிறோம், ஆனால் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 நபர்கள் தான் தாஜுதீன் அகமதும் மற்றும் நஸ்ருல் இஸ்லாம். இந்த 2 நபர்கள் தான் ரஹ்மான் அவர்களுக்கு பதிலாக பங்களாதேஷை ஒட்டுமொத்தமாக வழி நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த மாதிரியான ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சமா ஷேர் செய்யப்படுகிறது. சரி, இந்திரா காந்தி அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல, அதாவது தளபதிகள் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு தெரியுமா? ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், எக்யூப்மெண்ட், ட்ரைனிங், commerce and industry, road, rail communication, climate, weather, moral, international opinion, enemy options,
இது எல்லாமே அனலைஸ் செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் வெதர் எப்படி இருக்கும், நம்மகிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, ஆயுதங்களுக்கு தகுந்தது போல குண்டுகள் எவ்வளவு இருக்கு, வெளிநாட்டினுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கு, எதிரி நாட்டினுடைய பலம் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக தயார்படுத்தி கொடுக்கிறார்கள் முப்படையினுடைய தளபதிகள். இந்த தளபதிகளுக்கு ரிப்போர்ட்டுக்கு மத்தியில் ஆரன்கவ் அவர்கள் வேறு விதமா சூட்சமா பல விஷயங்களை செய்து வருகிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவம், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தானுடைய ராணுவம் ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய கிராமங்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், கிராம மக்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார? வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்களை. எங்க நாட்டை காலி பண்ணி ஓடிரு, இல்லாட்டி நாங்க உன்னைய துப்பாக்கியால சுட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள். இந்த கிராமவாசிகளுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்ததா வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ரா அவர்களுடைய அந்த ஒரு ஸ்மைல் தெரியுது. ரா அவர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு நிறைய அகதிகள் இங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25க்கும் மேல யூத் கேம்ப் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. இந்த யூத் கேம்ப்ல 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி 1000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கும் பலவிதமான ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. உன் தாய்நாட்டை காப்பாற்ற உன்னாலதான் முடியும், வேற யாரும் உனக்கு உதவிக்கு வரமாட்டாங்க, எல்லாருமே ஓடிடுவாங்க, உன் தாய்நாட்டை காப்பாற்றிக்கொள், வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இப்பதான் ஆரன்கவ் அவர்களுடைய கொரில்லா போர் யுக்தி பங்களாதேஷ் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்படி ட்ரைனிங் எடுக்கப்பட்ட எல்லா இளைஞர்களும் ஒரு பக்கமா எங்க போறாங்க? இந்தியா விட்டுட்டு பங்களாதேஷுக்கே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு கொரில்லா தாக்குதல் வழியாக யார் அடிக்கிறாங்க, எப்ப அடிக்கிறாங்கன்னு தெரியாமையே பலவிதமான அடி அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு போன நிறைய இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ராணுவ வீரர்கள் இல்லாட்டினாலும் அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் ராணுவ வீரர்களாக மாறுகிறார்கள். எங்க நாட்டை காப்பாத்த நாங்க தான் இருக்கோம், ரஹ்மான் அவர்களுடைய அந்த கனவு பலிக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு ஹீரோவாக ரஹ்மான் அவர்கள் திகழ்கிறார்கள். ஸோ ஆரன்கவ் அவர்கள் நினைச்சது மாதிரியே வெஸ்ட் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை எதிர்ப்பதற்கான இளைஞர் படையை தயார் செய்து விட்டார். இது அப்படியே இந்திரா காந்தி அவர்களுடைய காதுகளுக்கும் செல்கிறது. இந்திரா காந்தி அவர்கள் நேர ஆரன்கவை கூப்பிட்டுட்டு அடுத்ததா என்ன செய்ய போறோம், யுத்தம் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதுக்கு ஆரன்கவ் அவர்கள் சொல்றாங்க, இப்போ யுத்தம் தொடங்க வேண்டாம், நம்ம 3 விதமா இந்த யுத்தத்தை பிரிக்கலாம். ஒரு இடத்துல ஒஃபென்சிவ், டோட்டல் ஒஃபென்சிவ், 3 இடங்களில் டோட்டலா ஒஃபென்சிவ் பிளஸ் டிஃபென்சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட் சைடு ஒஃபென்சிவா இருக்கணும். அதாவது பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒஃபென்சிவா நம்ம செயல்பட வேண்டும். அதே நேரத்துல நம்முடைய சவுத் வெஸ்ட் நார்த்ல ஒஃபென்சிவ் டிஃபென்சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாபினுடைய அந்த பகுதிகளும் ராஜஸ்தானுடைய பாலைவன பகுதிகளும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய நார்த் அப்படின்னு சொல்லும்போது மலைப்பாங்காக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகள் சொல்லலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் ஒஃபென்சிவ் டிஃபென்சிவ், பாகிஸ்தான் வந்தாங்கன்னா திருப்பி அடிக்கலாம், அது வரைக்கும் நம்ம அடிக்கக்கூடாது, டிஃபென்சிவ் மட்டும் பண்ணலாம். ஆனால் ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஒஃபென்சிவா மட்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போர் முறையை அறிவிக்கிறார் ஆரன்கவ் அவர்கள். இதற்காக நம்முடைய ராணுவம் தயாராகிவிட்டதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கலாம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி 1971 ஆபரேஷன் சர்ச் லைட் பங்களாதேஷ்ல நடக்கும் போதே நம்முடைய ராணுவ படையினுடைய தளபதிகள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த ரிப்போர்ட்ல நம்முடைய குறை நிறைகள் எல்லாமே அங்கே கணக்கிடப்படுகிறது. எப்போ எந்த நேரத்தில் எந்த மாதிரி அடியை அடிக்க வேண்டும், சோவியத் யூனியன் ரஷ்யாவிடம் இருந்து எந்த மாதிரியான ஆயுதங்கள் கிடைக்கும், ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு டீடைல்ஸ், ஒரு யுத்தத்துக்கு தயாராக மாறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்தியா ஈடுபட்டது. டிசம்பர் மாதம் தான் உண்மையான யுத்தம் தொடங்க போகிறது அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு தெரியும். அப்படின்னா மார்ச்லேருந்து டிசம்பர் மாதம் வரை நம்ம நினைச்ச மாதிரி கொரில்லா படையையும் அதே நேரத்தில் நம்முடைய படையையும் வலுப்படுத்தினோம் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த கேப்ல நம்ம என்னெல்லாம் தெரியுமா செஞ்சோம்? கம்யூனிகேஷன் அதிகப்படுத்துறோம், போட வேண்டிய ரோட்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டு வைக்கிறோம். நிறைய விதமான அந்த கொரில்லா போர் வீரர்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைசஸ் கொடுத்து விடுறோம். உளவாளிகளை பாகிஸ்தானுக்குள்ள, வெஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளேயும் இலங்கைக்குள்ளேயும் அனுப்பி வைக்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெய்லி நம்முடைய ராணுவத்தாலும் நம்முடைய உளவு பிரிவாலும் படிக்கப்பட்டு வந்தது. ஸோ இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நம்ம அலர்ட்டா இருக்கோம், எப்ப வேண்டுமானாலும் போரை தொடங்கலாம் அப்படிங்கிறது தான். கரெக்டா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நம்ம நினைத்த மாதிரியே பாகிஸ்தான் நம்ம மீது போர் அறிவிப்பை கொடுக்கிறது. இந்தியா போருக்கு தயார் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை கொடுக்கும்போது உலக நாடுகள் அமைதியாக இருக்கிறது. பல நாடுகளிடம் உதவி கேட்டபோது இந்தியாலாம் போருக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரன்கவ் அவர்கள், 3 தளபதிகள், ரஹ்மான் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்ற பல ஹீரோக்கள் மத்தியில
இங்கே முதுகுல குத்தக்கூடிய எல்லா நபர்களும் புறமுதுகிட்டு ஓட வேண்டிய ஒரு தருணம் வந்தது. 1971 யுத்தம் தயாராகிவிட்டது. இந்தியா இதுல எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள்? எந்த மாதிரியான ஆயுதங்கள் கிடைக்கப் போகிறது? எத்தனை கிராமவாசிகள் அவர்களுடைய உயிரை விட்டார்கள்? அத்தனையும் அவர்களுடைய தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக, அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, தங்களுடைய மொழியை காப்பாற்றுவதற்காக. இந்த ஒரு போராட்டம் இந்தியாவினுடைய கைவசம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உலக நாடுகள் தன்னிச்சையாக நிற்கும், இந்தியாவை மட்டுமே இங்கே குற்றப்படுத்துவார்கள். ஒவ்வொரு நகர்வும் கரெக்டா இருக்கணும். சர்வதேச சமுதாயம் நம்மளை ரொம்ப பெரிய அளவில் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஹியூஜ் ரிஸ்க்ல, ப்ரெஷர்ல இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் இப்போ போருக்கு செல்கிறார்கள். என்ன நடக்கு அப்படிங்கிறத பாகம் 11 பார்த்துடலாம். ஆனா தலைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, ஆரன் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், ரகுமான் அவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும் சூட்சமங்களும் இன்னும் பல பிரமிப்பாக இருக்க போகிறது. இந்த ஒரு காணொளி பாகம் 10 எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட், கொஞ்சமா லைக் பண்ணலாம், நண்பர்களுக்கும் பகிரலாம். இந்த ஒரு வரலாறை ஏன் இவ்வளோ இன்டெப்தா சொல்றோம்னா, இது ஒரு ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரி தான் நாளைக்கு நம்முடைய சமுதாயம் வாசிக்க போகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரு காணொலியை நீங்க சேவ் பண்ணி வைக்க போறீங்க. அதுல பிழைகள் வரக்கூடாது, அதுல எந்த விதமான மாற்றங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் லென்த்தானாலும் பரவாயில்ல இன்டெப்தான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.